வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு அன்பு சார்ந்த வணக்கம். அனைவருக்கும் குருப்பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். இந்த நம்ம தொகுப்பில் குருப்பெயர்ச்சி பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம பார்க்க போகிற ராசி என்ன ராசினா கன்னி ராசி அன்பர்கள். இந்த கன்னியா ராசிக்காரங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி எப்படி இருக்குது, என்ன ஐயா சொல்ல போகிறீங்க, யார் கன்னிராசி கேட்பாங்க. என்னென்னமோ சொல்லிட்டாங்க, நீங்கள் என்னத்தையா சொல்லுங்கள் நான் கேட்குறோம் அப்படின்லாம் சில நிறையா உங்கள் மனசுக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கும். ஏன்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த ஆண்டு போன ஆண்டுலாம் கொஞ்சம் சக்கை புளிச்சு தான் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசியில் கேது உட்காந்துருக்கிறார். கேதுனா என்ன, ராகு பெருக்கிட்டே போவார், கேது சுருக்கிட்டே வருவார். எவ்வளோக்குள்ள செலும்பாக இருந்தோமோ அதுக்குள்ளே சுருக்கங்கள் கொடுப்பார். இப்போ கன்னியா ராசிக்காரங்க உபயராசியில் பிறந்தவங்க, புதன் வீடு, உங்கள் வீட்டுக்கு அவர் குரு பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் 9ஆம் முறை வர்றாருங்க. அது மிகப்பெரிய பாக்கியம். என்னையா பாக்கியம், என்னதான் சொல்ல போறிய அப்படிலாம் கேட்பீங்க. உண்மையை சொல்கிறேன், கண்டிப்பான முறையிலே இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி அற்புதமான அதிர்ஷ்டமான ஆண்டாகுங்க. நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க அதுக்கு டபுள் மடங்கு கிடைக்க போகுது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டவங்க கன்னிராசிக்காரங்க. வாழ்க்கையில் போராட்டம் எல்லாத்துக்குமே போராடியே பெற வேண்டியிருக்கையா நாங்கள், இன்னும் எங்களுக்கு முடிவில்லையா ஐயா அப்படிலாம் கேட்டிருப்பீங்க. அதுக்கு உங்களுடைய ஜாதக தசாபுத்தியும் உடைய நட்சத்திரமும் போன ஜென்மத்தின் கர்மவின் பணையாக தான் பிறக்கிறோம். கன்னிராசிக்கு எல்லாருமே சிறப்பாக இருப்பாங்களா, கன்னிராசி எல்லாருமே மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பாங்களா, கிடையாது. அவங்கவுங்க ஜாதகப்படி கர்ம விலனுப்படி தான் பறக்கிறோம். 140 கோடி மக்கள் இருக்கும், கன்னிராசி எத்தனை இருப்பாங்க பார்த்துக்குங்க. எல்லோரும் கஷ்டப்படுவாங்க கிடையாது. அவங்க ஜாதக ரீதியாக தசாபுத்தி கர்ம வினை பலன் நல்லா இருப்பாங்க, சிரமப்பெற இருப்பாங்க. இது பொதுவான பலன், குருப்பெயர்ச்சி பலன். ஆனால் இந்த குருப்பெயர்ச்சி பலனில் பொதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குது, பாக்கிய ஸ்தானத்தில் இருக்குது. அவர் மேசராசியில் ரிஷபராசிக்கு கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சூரிய சாரத்தை பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அப்போ இது புதன் வீடு, சூரியன் புதன் சேர்ந்த யோகம். அப்போ உங்கள் நட்புத்தை அதிக பலப்படுத்த வர்றார் யார், குரு பகவான். ஏன்னா குருபவன் சூரியன் நட்பு, புதனுக்கு பகையாக இருந்தாலும் சூரியன் நட்பு. அப்போ கண்டிப்பான முறையில் புதனுக்குரிய கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம். என்ன பாக்கியம் கொடுப்பாரு அப்படின்னா, இவர் முதல்ல சுப செலவு கொடுப்பாருங்க. உங்கள் வீட்டில் திருமணமாகாத பெண்கள் இருக்காங்களா, கல்யாணம் முடிச்சு வைப்பார். திருமணமாகாத ஆண்கள் இருக்காதா, கல்யாணம் முடிச்சு வைப்பார். குழந்தை இல்லையா, குழந்தை கொடுப்பார். வீடு இல்லையா, வீடு ஏற்றத்தை கொடுப்பார். இடம் இல்லையா, இடத்த வாங்குவார், இல்லை இடத்த விற்று அதுக்கு பொருளாக கொடுப்பார். ஏதோ ஒரு சுப செலவுகளையும் சுப மகிழ்ச்சியையும் அள்ளி வழங்குதல அவர் அதிர்ஷ்டமாக இருப்பார் இந்த குரு பகவான் கன்னிராசிக்காரங்களுக்கு. இப்போ பாகிஸ்தானம் என்ன, பூர்வபணி இது வரைக்கும் என்னது கிடைக்கலையோ இந்த ஆண்டு கிடச்சிருங்க உங்களுக்கு. அதில் மாட்டுக்கிறது கிடையாது. எதுமோ திட்டம் போட்டிருப்போம், எல்லாமே ஃபெயிலாக போயிருக்கும். திடீர்னு அதிர்ஷ்டம், இந்த அதிர்ஷ்டம் தரும் யோகம் கன்னிராசிக்காரங்களுக்கு தான். பாகிஸ்தான் குரு பகவான் உட்காந்துருக்கிறார். நீங்கள் என்னென்ன பிளான் பண்ணீங்களோ அந்த பிளானுக்கு பூரா சக்ஸஸ். இந்த குரு எப்பயுமே பாகிஸ்தானத்தில் இருக்கும்போது நடக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். பொண்ணு தரமாட்டேன், அந்த பொண்ணை கொடுப்பான். குழந்தை இல்லாமல் ஏங்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு அந்த குழந்தை வரக்கூடிய யோகம் கிடைக்கும். வீடு வாசல் அமையாமல் திடீர்னு வீடு வாசல் அமையும். தொழிலில் என்னடா ஒன்றும் ஆக மாட்டேங்க, திடீர்னு ஒரு தொழில் மாற்றத்தை ஏற்றத்தை கொடுக்கும். பொன் பொருள், அதே மாதிரி தகப்பன் வழியில் சொந்த பந்தங்களால் ஒரு சில ஆதாயங்கள், அதே போல் நண்பர்கள் மூலியமாக ஆதாயங்கள், தொழில் ஆதாயங்கள், தொழிலில் ஒரு பதவி முன்னேற்றங்கள், வண்டி வாகனங்களில் முன்னேற்றங்கள், மொத்தத்தில் எல்லா வகையிலையும் குருப்பெயர்ச்சி உங்களுக்கு செல்வ செழிப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வரவாகவே இருக்குதுங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் ராசியில் கேது இருந்தாலும் கேது ஞானக்காரகன், குரு ரொம்ப பிடிக்கும். அப்போ இப்போ சொன்ன மாதிரி தான்,
குரு பகவான் எங்கே இருந்தாலும் அந்த ஒரு வேகத்தை வந்து குறைச்சிருவார். இந்த பார்வைக்கு ரொம்ப ஒரு சக்தி உண்டு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு படம் பார்க்குறோம் வச்சுக்கோங்க. ஒரு படத்தை பார்த்துட்டே இருக்கும். அந்த பார்வை வந்து ஒரு நகைச்சுவையான காட்சி வருது. என்ன செய்வீங்க? அதை கண் பார்த்து ரசித்து மூளை அது உடம்பு சிலிர்த்து உடம்பு சிரிக்குது. அதே வாய் ஒரு சண்டை காட்சி வருது. அதே கண் பார்த்து உடம்பு வைப்ரேஷன் ஆகி அவங்க உடம்புல வந்து அப்படியே கோவப்பட வைக்குது, இறைச்சப்பட வைக்குது. அப்போ இந்த பார்வைக்கு சக்தி பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் வந்து நல்ல வெங்காயம் நறுக்கிட்டு இருக்காங்க. கண் பார்த்தா கண்ணுக்கு தண்ணி வருது பார்த்தீங்களா? எப்படி? கனெக்ஷனே இல்லையா? அது பார்வைக்கு அவர் சக்தி. அப்போ இந்த குரு பார்வை 9ஆம் பார்வை பாக்கியமான கருணையுள்ள பார்வை, பாக்கியமான பார்வை, கோவப்பார்வை கிடையாது. அன்பு, அதிர்ஷ்டம், அரவணைப்பு எல்லாமே அப்படியே கனிவான பார்வையோடு பார்க்காரு. அப்போ இது வரைக்கும் உண்டான கஷ்டங்கள் நீங்கி அந்த சொல்லுவாங்கள்ல, எதோட எது சேர்ந்தால் யோகம் அப்படின்னா பூவோட நார் மணக்கும்பாங்க. ஒரு பூவு தனித்தனியாக இருக்குது, அதை மாலையாக்கணும். நார் போய் சேர்ந்தா தான் மாலை ஆகும். பூ மட்டும் பூ உதிரியாக தான் இருக்கும். இப்போ கல்யாண மாலை போடுறாங்க, மல்லிகைப்பூ கட்டுறாங்க, எல்லாம் பூ தனித்தனியாக இருக்குது. ஆனால் நார் இருந்தால் தான் அது சேர்க்க முடியும். அப்போ குரு பூவு, ராசிக்காரன் நார் சேர்ந்தால் ஒரு மாலை. அந்த மாலை யாருக்கு? அந்த ராசிக்காரங்களுக்கு தான். உங்களுக்காக தான் பூத்திருக்காரு. அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு மனம் மாலையாக கழுத்தில் கொடுப்பாருங்க. பாக்கியஸ்தானத்தில் நீங்கள் துணிஞ்சு இறங்கலாம். சொல்லுவாங்களே, காயில் காப்பு கட்டியாச்சு, குரு இருக்கார், நீங்கள் பாட்டு பறந்து போயிட்டே இருக்கலாம். இந்த ஆண்டை நல்லபடியாக அமைத்து கொள்ளுங்கள். நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். எல்லா முயற்சியும் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்குது. எதை பார்த்தும் அஞ்சப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம். நல்ல குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அருகில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு இல்லை நவக்கிரக குரு பகவானுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சிறப்பு அபிஷேகம் பண்ணலாம். இல்லை முடியாது, அந்தளவுக்கு முடியாது எங்களால் அப்படின்னா அவருக்கு ஒரு சந்தனம் வச்சு ஒரு கல்கண்டு சாதம் இல்லை கோயிலே பிரசாதம் பண்ண சொல்லி அங்கே தானம் பண்ணலாம். அப்படிப்பட்ட குரு பகவான் எப்பயுமே உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமாகவே இந்த ஆண்டு இருக்க போகிறல எல்லளவும் மையம் இல்லைங்க. அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்தான். இந்த 9ஆவது இடத்துல இருக்க குரு பகவான் நல்ல பாகிஸ்தானில் இருந்து நல்ல பலனை கொடுக்க வர்றார். 1000 பேர் ஆகி சொல்லலாம், அதை பற்றி கவலைப்படாதீங்க. எவ்வளோ சிரமப்பட்ட ராசியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டப்பட்டவங்களா கன்னியா ராசி இருந்தாலும் சரி, இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல மதிப்பையும் நல்ல புகழையும் நல்ல பேரையும் நல்ல சம்பாத்தியத்தையும் அள்ளி வழங்குவதில் குறையே கிடையாதுங்க. ஆனால் படிப்படியாக தான் கொடுப்பார். எப்பயுமே குருபவன் வந்து உடனே முழுப்பாக செச்சிட மாட்டாங்க. ஸ்கூலில் முதல்ல டெஸ்ட்டு, அப்புறம் காலாண்டு, அப்புறம் அரையாண்டு, அப்புறம் ஃபைனல் எக்ஸாம். எடுத்தவொடனே கொடுத்தாரு அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரு 3 மாதம், அப்புறம் 6 மாதம், அப்புறம் 9 மாதம், அப்புறம் 12 மாதம். அப்படி உங்களுக்கு குருவன் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பார். கண்டிப்பான முறையில் இந்த ஆண்டு பல நல்ல திட்டங்கள், நல்ல நிகழ்ச்சிகள், நல்ல உயர்வான பழக்க வழக்கங்கள், உயர்வான மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையுது. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி சொல்லி இந்த அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. குருப்பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு கோடான நன்மை தருகிறது. நன்றி, நல்வாழ்த்துக்கள். அடுத்த தோடு சந்திப்போம்.